SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். போலி கணக்குகளை பயன்படுத்தி QR குறியீடு மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வீட்டிலிருந்து வேலை, பொதுமக்களுக்கு அரச ஊழியர்களுக்கு முறையாக அறிவிக்கப்படும். யாழில் போலீஸ் நிலைய வளாகத்தில் தீ, சான்று பொருள் சேதம் என்ற தகவல். நிலைமை மோசமாகியுள்ளது, அமெரிக்கர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். போலி எரிபொருள் QR குறியீடு மற்றும் போலி இணைய முகவரிகள் இணையத்தில் பரவுவது குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு மற்றும் எச்சரித்துள்ளது. தேசிய எரிபொருள் அங்கீகார முறைமைக்கான அணுகலை வழங்குவதாக கூறி மோசடியாக உருவாக்கப்பட்ட போலி வலைதள முகவரி தற்போது பல சமூக ஊடக தளங்கள் மற்றும் இணைய செய்தி சேவைகளில் பரவி வருவதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த மோசடி பயனர்களை தவறாக வழிநடத்தவும் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை பெறவும் முயற்சிக்கும் இணைய மோசடியின் ஒரு பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வமற்ற வலைதளங்கள் அல்லது பிற அறியப்படாத இணைப்புகளை ஸ்கேன் செய்யவோ அல்லது கிளிக் செய்யவோ வேண்டாம் என்று இந்த அமைப்பு பொதுமக்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடி QR குறியீடு, ஸ்கேனர்கள், வங்கிக் கணக்கு தகவல், தனிப்பட்ட தகவல்கள் போன்றவற்றை திருடும் முயற்சிக்கும் வழிவகுக்கும் அபாயமும் உள்ளதாகவும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தேசிய எரிபொருள் அனுமதி முறையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் QR குறியீடுகளை பலர் போலியான தகவல்களை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் QR அமைப்பு மூலம் எரிபொருளை விநியோகிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக சில தரப்பினர் போலி கணக்குகளை பயன்படுத்தி தகவல்களை சேகரிப்பதாக தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பெயரில் உருவாக்கப்பட்ட போலி கணக்குகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். மேலும் அந்த கணக்குகளில் இருந்து பல்வேறு தரவுகளை சேகரிக்க முயற்சிக்கிறோம். சிலர் அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் பெயர்களில் QR குறியீடுகளை உருவாக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இதுவரை எந்தவொரு இறுதி தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரட்னம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டவுடன் அது குறித்து பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் முறையாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் நிலவும் தற்போதைய அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து தமது அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. தற்போதைய சூழலில் அரசு நிறுவனங்களின் நாளாந்த செயற்பாடுகளை எவ்வாறு வினைத்திறனாக முன்னெடுப்பது என்பது குறித்து துறைசார் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன என்றும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து உடனடி முடிவு எடுக்கப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரட்ன தெரிவித்துள்ளார். கோப்பாய் போலீஸ் நிலைய வளாகத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் போலீஸ் நிலைய பெயர் பலகை முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வழக்கொன்றின் சான்று பொருளாக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த படகொன்றும் தீயில் எரிந்துள்ளது. போலீஸ் நிலைய வளாகத்தில் காணப்பட்ட குப்பைகளை நேற்று மாலை போலீசார் எரித்த வேளை அந்த தீ பரவி பெயர் பலகை, படகு மற்றும் அருகில் நின்ற மாமரம் என்பவற்றில் பற்றி எரிந்துள்ளது. அதனையடுத்து போலீசார் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து தீயினை அணைத்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளியேறுமாறு அமெரிக்கா தனது குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா குடிமக்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக தற்போது ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தூதரகம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. ஈரான் ஆதரவு பயங்கரவாத போராளி குழுக்கள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனால் ஈராக்கில் தங்கும் அமெரிக்கர்கள் தங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வரும் நிலையில் அமெரிக்க ராணுவ மையங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த மோதல் பிராந்திய போராக வெடிக்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. இதனால் நிலைமை மோசமாகியுள்ள சூழலில் அமெரிக்கா இதுவரை 12க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தனது குடிமக்களை வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா சனிக்கிழமையன்று ஓமானில் உள்ள அத்தியாவசியமற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை வெளியேறுமாறு உத்தரவினை பிறப்பித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி கணக்குகளை பயன்படுத்தி QR குறியீடு மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வீட்டிலிருந்து வேலை, பொதுமக்களுக்கு அரச ஊழியர்களுக்கு முறையாக அறிவிக்கப்படும். யாழில் போலீஸ் நிலைய வளாகத்தில் தீ, சான்று பொருள் சேதம் என்ற தகவல்.
நிலைமை மோசமாகியுள்ளது. அமெரிக்கர்கள் ஈராக்கை விட்டு வெளியேறுமாறு அவசர எச்சரிக்கை.